ஞாபகத்தில் வச்சுக்கணும். கிறிஸ்தவங்க ஏமாந்துடக்கூடாது. மேலாக்கா இருக்கக்கூடிய காரியங்களை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. உங்கள் சர்ச்சில் ஒருத்தர் சாட்சி சொன்னாராம், கல்யாணமாகி 3 வருஷம் கூட ஆகல, 30 சவரை மனைவிக்கு சேர்த்து கொடுத்தானாராம். அவர் எப்படி சேர்த்தாருன்னு சொன்னால் கொஞ்சம் எல்லாருமே சேர்த்துக்கலாம். அது சொல்ல மாட்டாங்களே, என்னப்பா சொல்கிறீங்க? அப்புறம் அவரும் யோசிக்கிறாரு, கல்யாணம் 20 வருஷம் ஆயிடுச்சு, நானே சேர்க்க முடியலையா? அப்படி யோசித்து பாருங்களேன். அப்படியே ஏக்கமாக பார்க்குறாரு அவர். காணல் நீர் போன்ற சாட்சிகள், கவர்ச்சிகரமான சாட்சிகள். ஒரு தம்பி எழுத சாட்சி சொன்னான் நான் சர்ச்சில். அப்போ நான் இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு நம்ம புடவை எடுத்து கொடுத்தேன், 3500 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தேன். நீங்களாம் எடுத்து கொடுத்தீங்களா யாராவதுன்னு கேட்டான். உனக்கே இந்த வேலை, நீ எடுத்து கொடுத்தியா போயின்னு இருக்கு. 3500 ரூபாய்க்கு தான் எடுத்து கொடுத்தா தான் சரியில்லை. அம்மாவுக்கு அன்பு தான் தேவை, புடவை கிடையாது. சரிங்களா? ஆமாம், நீங்கள் 10,000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு தூக்கி போட்டு போனால் அதான் சொல்லுவாங்க, 2 லட்சம் ரூபா கொடுத்து நாய்க்குட்டி வாங்கலாமா? வாலாட்டை வைக்கிறது நம்முடைய பணத்தினால், குணத்தினால் தான். பெற்றோருடைய பாசத்தை பணத்தினால் நம்ம அள்ளி போட்டு வாங்க முடியாது. உறவுகளுடைய பாசத்தை பணத்தினால் அள்ளி போட்டு வாங்க முடியாது. அங்கே அன்பு இருக்க வேண்டும். அதை போதிக்கிறது ஆவிக்குரிய சபை. கவனிக்கிறீங்களா?